அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் பர்வீன். இந்த வீடியோவில் ஸ்கின் ஒயிட்னிங் சோப் எப்படி ஹோம்மேடாக நேச்சுரலாக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இந்த சோப்போட பிஹெச் லெவலையுமே நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களில் ஃபஸ்ட்டு நான் சோப் பேஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பீட்ரூட், கற்றாழை, நலுங்கு மாவு எடுத்திருக்கேன். நம்மளோட எல்லா சோப்லேயுமே கற்றாழை சேர்த்துப்போம். நலுங்கு மாவில் 30 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அது ஸ்கின்னை நல்லாவே ஒயிட்டன் பண்ணும். பீட்ரூட்டை தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சோப் பேஸை கவரை எடுத்துகிட்டு நம்ம பவுலில் போட்டு நம்ம ஹீட் பண்ணலாம். லிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சோப் பண்ண போகிறோம். அப்படின்றனால நான் ஒரு கிண்ணத்தில் இந்த சோப் பேஸ் போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி லாஸ்ட் நம்பரில் வச்சுக்கிட்டேன். நான் கொஞ்சமாக பண்ணுறோம் அப்படின்னா டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பீட்ரூட்டை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி கற்றாழையை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிப்போம். ஏன்னா அப்போ தான் அது வாட்டர் கண்டென்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்றனால ரெண்டாவது பீட்ரூட் போட்டு அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நலுங்கு மாவு போட்டு அரைச்சிக்கலாம். நலுங்கு மாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இது எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டுட்டு வந்துக்கணும். மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்படின்றனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நான் அளவு பார்த்துக்கிறேன். அளவு நமக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சோப் கரெக்டாக வராது. ஸோ எனக்கு தேவையான அளவு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அரைச்சது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சோப் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி சோப் பேஸ் அப்பப்போ நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் பக்கத்தில் இருந்தே லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சோப் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே அரைச்சி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பை ஹீட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கங்கே பிடிக்கும். அப்படின்றனால லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு சோப் பேஸ் நல்லா லிக்விட் ஆகி கிளிசரினாக மாறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை கலந்துக்கலாம். சோப் பேஸ் ஹீட்டாக இருக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை கலந்தோம் அப்படின்னா சத்து எலாபரேட் ஆகும். அதனால் கொஞ்சம் நான் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை கலந்துக்கங்க. பேஸ்ட்டு அந்த அரைச்சிருக்க அந்த பேஸ்ட் நல்லா பேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சோப்பு கெட்டிப்படாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நான் இதில் கலந்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துடணும். அந்த மேலே அந்த கலர் ஒயிட் கலராக இருக்கிறது எல்லாமே ரெட் கலருக்கு மாறுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். யாரும் பிளெண்டர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் சேர்த்துக்கங்க. நான் சத்தான பொருள் எல்லாமே கொடுத்துட்டேன். அப்படின்றனால எசென்சியல் ஆயில் யூஸ் பண்ணாமல் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். எசென்சியல் ஆயில் என்ன, ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. எசென்சியல் ஆயில் ஸ்மெல் ப்ளஸ் சத்தும் சேர்த்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது. எனக்கு இந்த சோப்பில் இப்போ எனக்கு வாசம் மட்டும் இருந்தால் போதும். அப்படின்றனால நான் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்துட்டு ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுருங்க. நம்மளுக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலுமே நல்லா கலந்து விடணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சோப்புமே நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ இதையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஈவனாக ஒரே கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றலாம். இந்த கலக்கிற விஷயம்தான் கரெக்டாக பண்ணணும். நிறைய பேர் மெஷர்மெண்ட் கேட்குறீங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சோப் மேக்கிங் கிளாஸ் எடுக்கிறேன். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சோப் மேக்கிங் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுல நம்ம கற்றுக்கலாம். பட் அது நம்மளோட ஓன் யூஸ்க்கு பண்ணலாம். பிஸ்னஸ்க்காக நம்ம பண்ண முடியாது. ஏன்னா எந்த சோப் யாருக்கு கொடுக்கணுன்ற நிறைய விஷயங்கள் இந்த சோப் மேக்கிங்கில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த மோல்டில் இப்போ அந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். மோல்டு நான் இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். ஒரு மோல்டு 100 கிராம் வரும். இன்னொரு பூ மோல்டு 130 கிராம் கிட்ட வரும். மோல்டுமே ஒவ்வொரு அளவில் நமக்கு கிடைக்கும். நமக்கு வேணுங்கிற அளவு நம்ம வாங்கிக்கலாம். நார்மல் சைஸ் 100 கிராம் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பூ மோல்டோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 130 கிராம் சோப்பு வரும். ஸோ இப்போ இதை ஊற்றியாச்சு. ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது சோப்பு எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக அந்த சோப்பை நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் ரப்பின் ஆல்கஹால் யூஸ் பண்ணணும். ரப்பின் ஆல்கஹால் பற்றியும் கேட்குறீங்க, எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சோப்பு ஊற்றுனதுக்கப்புறம் மேலே முரத்தன்மை அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் பண்ணுறது ஹீட் ப்ராசஸில் அந்த நுரை மேலே இருக்குது. அந்த முறையோடு நம்ம காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம கவர் பண்ணும்போது அந்த நுரையெல்லாம் லைட்டாக ஒட்டும். ஸோ அந்த மாதிரி ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரப்பின் ஆல்கஹால் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்றோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் ஈவனாக வரும். அந்த சோப்போட நுரத்தன்மையும் நம்ம கையில் ஒட்டாது. அந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரப்பின் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணுறோம்.
ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்போது என்னோடய சோப் இந்த அளவுக்கு அழகாக சூப்பராக வந்திருக்கு. இந்த சோப் யாருக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சோப் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தையிலேருந்தே நம்ம ப்ராடக்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இதில் ஆட் பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக மட்டுமே வச்சு நம்ம வந்துட்டு சோப்லேருந்து ஒரு 120 ப்ராடக்ட் வந்து நம்ம வந்துட்டு தயாரிச்சிட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது. எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த சோப்பில் பிஹெச் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். எந்த அளவுக்கு பிஹெச்சோட லெவல் வந்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நான் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய கலர் வந்துட்டு லைட் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த லைட் க்ரீன் வந்துட்டு நேச்சுரல் தான். நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு. 5 to 7 தான் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் சோப்பு தான். இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லை. ஸோ நேச்சுரலை வச்சு மட்டும்தான் இந்த சோப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு இந்த பிஹெச் லெவலில் வந்துட்டு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோப் மேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.